குடல் சம்மந்தமான எல்லாம் பார்த்தா அப்புறம் மூளை இருக்குல்ல, மலச்சிக்கல் நீக்கிறபோது மூலம் சரியாக போயிடுது, மூலம்லாம் சுருங்கிக்குது, அது சுருங்கி அது நல்லா போயிடுது. ஏன்னா மலச்சிக்கல் இருந்தால் தான் உங்களுக்கு மூளை வரும், மலச்சிக்கல் இல்லைன்னா மூலமே வராது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். மலச்சிக்கல்லாம் மற்ற வியாதி வராது முதல்ல. அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது குடலில் பார்த்தீங்கன்னா, குடலில் வந்து வயிற்றில் இருக்கிற அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா கல்லீரல், லிவர்னு சொல்லுவாங்க. கல்லீரலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். வைரல் ஹெப்படைட்டிஸ் வந்துன்னா உங்களுக்கு வந்து காமாலை வரும். இது கல்லீரலில் வீங்கி அதுக்கு வைத்தியம் பண்ணணும். அதிலே சிலதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சின்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப தொல்லை ஒன்றும் சரியாக கவனிக்க பின்னாடி வந்து புற்றுநோய் வரும். அப்புறம் இதுக்கு தண்ணி, ஆல்கால், சாராயம் அதிகம் போடுறவங்களுக்கு வந்து சிரோசிஸ்னு வரும். முதல்ல வந்து வீங்கும், காமாலை வரும். அப்புறம் நாளாக என்ன ஆகும்னா இது வந்து ஈரல் சுருங்கி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஈரலை மாற்றினாலே அவன் தப்புறது கஷ்டம். வயரில் உப்பிக்கி நீர் ஒழுங்காக போகாது, ரத்தம் குறைஞ்சி போயிடும், ரொம்ப சிரமம். அது ஒரு இது. அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. குடலில் போய் நிறைய கண்டெல்லாம் நின்று உடல் பயிற்சி எல்லாமே சோம்பேறி இருக்கிறவங்க வந்து அந்த குடலில் வந்து அந்த இது கொழுப்பு போய் படைஞ்சிக்கும், ஃபேட்டி லிவர். அது படைஞ்சிடும் போது ஜீரணம்லாம் சரியாகாது, பித்த நிலை சரியாக சுரக்காது. காலப்போக்கில் வந்து அது கேன்சராக மாறிடும், லிவர் கேன்சராக மாறிடும். நம்ம இதை சாப்பிட்றது அதையும் சரி பண்ணுது. அப்புறம் கழிவுலாம் அதிகமாக வெளியேற போது ஈரல் தான் மற்ற கழிவுலாம் வெளியேறுது. பித்த நீர் வழியே வெளியே வருது. பித்த நீர் வந்து ஜீரணத்துக்கு நிறையா அதில் உள்ள சால்ட்ஸு, என்சைம்ஸ்லாம் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிற போது அது அதிகமாக கழிவுகள் வந்தது அப்படின்னா பித்த நீர் வந்து ரொம்ப கெட்டியாகிற போது பித்தப்பையில் வந்து சிலரி மாற ஒரு கழிவு மாதிரி உள்ள தங்கி அது கல்லாக மாறிடும். பித்தப்பை கற்கள்னு சொல்லுவாங்க. கொழுப்புகள் மாதிரி கல்கெல்லாம் மாறிடும். ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா வயிற்று வலி வரும். இல்லை பித்த நீர் வர காமன் பைல் டெட், அந்த இது பித்த நீர் வர டியூப் வந்து அடைச்சிக்கிட்டோன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அதாவது அடப்புனால் வரக்கூடிய ஜாண்டிஸ். அது அடைச்சிக்கிட்டோன்னா குடலில் வராமல் அந்த பித்த நீர் வந்து ரத்தத்தில் இழந்துன்னா உங்களுக்கு இது வரும், பிளேடு அதிகமாகி ஜாண்டிஸ் வரும், மஞ்சக்காமலை வரும். அது ஒன்று. இது அதுக்கு நம்ம இதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த பிரச்சனைலாம் வராது. வந்தாலும் அதை கரைச்சிக்கலாம். அது வேறு மருந்தாக இருக்குது கொடுத்து இதையும் கொடுத்து அதை கரைச்சிக்கலாம். ஈரலை பொறுத்த வரைக்கும் ஈரல் தான் உடம்புலையே ஏகப்பட்ட வேலைகள் செய்யுது. ஒரு 500-600 கெமிக்கல்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது, ரத்தத்தில் இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணுது, ரத்தத்தில் இருக்கிற சிலதெல்லாம் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிது. ஈரல் தான் உடம்புல ரொம்ப அதிக வேலை செய்யக்கூடிய உறுப்பு, கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணீரல், ஸ்ப்ளீன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இது ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகுது. அது சில பேர்த்துக்கு கோளாறுனா அது ரொம்ப வீங்கிக்கும், ஸ்ப்ளீனோ மெக்கால்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா சில சமயத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு வந்துடும். அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கிற உறுப்புகளாக ஒன்றா பாட்டு வரோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கணையம் என்ன ஆகும்னா சில பேர்த்துக்கு பிறவியிலேயே கணையம் சரியாக வேலை செய்யாது, ஜூனியல் டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. சரியில்லை, சர்க்கரை வந்துடும். அது சின்ன வயசில் வரக்கூடிய சர்க்கரை. அது வந்ததுன்னா கணையம் சுத்தமாக வேலை செய்யாது. ஆயுசுக்கும் இன்சுலின் போட்டு தாகணும், இன்சுலின் சுரக்காது. அது ஒன்று, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டைப் 2 டயபெட்டிஸ் சொல்கிறது இன்சுலின் குறைபாடு வந்துன்னா, இன்சுலின் குறைவாக சுரந்தது அப்படின்னா நமக்கு சர்க்கரை வந்துடும். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உணவு கட்டுப்பாடெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அது கொஞ்சம் கண்ட்ரோல் எல்லாம் அடுத்து இது போடுவாங்க, மாத்திரைலாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப நாளாக மாத்திரையும் கேட்காது. அடுத்தது இன்சுலின், அந்த பீட்டா செல்ஸ்லாம் களைச்சி போய் இதாயிரும். அப்போ இன்சுலின் போடுவாங்க. இன்சுலின் வந்து ஆயுசுக்கும் போட சொல்லுவாங்க. அது வந்து கணையத்தில் நம்ம அந்த அமர் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கணையம் வலுவாயிரும். கணையில் இருக்கிற பீட்டா செல்ஸ் எல்லா செல்ஸும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேணுங்கிற அளவுக்கு இன்சுலின் சுரக்கும். அதனால் சர்க்கரை ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிடும். முதல்ல ரெகுலராக சாப்பிட்டு வராது, அந்த சர்க்கரை பிரச்சனையே வராது. அது ஒன்று. அப்புறம் அங்கே கணையத்திலே சில பேர்த்துக்கு வந்து தண்ணியெல்லாம் சாராயம்லாம் போடுறவங்களுக்குலாம் கணையம் வந்து ஒரு உள்ள அலர்ச்சியாகி பெரியாடைட்டிஸ்ன்னு சொல்கிறது, பயங்கரம் வயிற்றுலேயே வந்துடும். பெரிய கஷ்டம். ஆப்ரேஷன் பண்ணால் அதை பண்ணுவாங்க, அதை பண்ண பெரிய சிரமம். அது சில பேர் இதாகிடுவாங்க, தப்ப மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா கணையத்துலேயும் பேன்கிரியாஸ்லேயும் ஸ்டோன்ஸ் வரும், கல் வரும். மற்றதுலாம் கல் வந்துன்னா கல்லீரலில் இப்போ இந்த இது பித்தப்பையில் சிறுநீரகத்தில் கல் வந்துன்னா அதெல்லாம் ஒரு சைஸ் சிறுசாக இருக்கும். இதில் கணையத்தில் கல் வந்து என்னென்னா தோசை கல் மாதிரி பலகை மாதிரி உள்ள நெட்டுக்கும் பரவிடும். அது வந்து ஹெட்டு, பாடி, டெயில் 3 இது இருக்குது. சின்ன உறுப்பு தான் இருந்தாலும் பூரா இதாக பாறை மாதிரி ஆயிரும். உள்ளுக்குள்ளே அந்த வந்து கால்சியம் டெபாசிட் ஆகி அது ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிற போது
கணையத்தில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. சமயத்தில் வயிற்று வலி வரும், வேலை செய்யலாம். சக்கரை ஐஸ்க்கு இன்சுலின் போட்டு தான் ஆகணும். இப்போலாம் கணைய மாற்று அறுவை சிகிச்சைலாம் செய்கிறாங்க, ஸ்டெம் செல் தெரப்பிலாம் பண்ணுறாங்க. ஒன்றும் அட்வான்ஸ் ஆகலை, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சு அப்படின்னா பின்னாடி அது வந்துடலாம். ஈரல் வேணால் இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க, ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, அது நல்லா செய்கிறாங்க. அது மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சிறுநீரகங்கள், கிட்னி. சிறுநீரகங்களை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புல ஒரு கழிவுகள், உப்பு சத்துக்கள், மற்ற கழிவுகள், நம்ம தேவையில்லாத கண்டதெல்லாம் சாப்பிட்றாங்களோ வர கழிவுகள், டாக்ஸின்ஸு எல்லாமே சிறுநீர் வழியத்தை வெளியே போகுது. சிறுநீர் வழியாக அது முடிஞ்ச வரைக்கும் எல்லா கழிவுலையும் வெளியேற்றுது. ஒரு கட்டத்தில் முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ நிறையா குப்பை கொண்டு வந்து போட்டு இருந்தீங்கன்னா குப்பை சேர்ந்து போயிடும். மெட்ராஸ் அன்றைக்கி கொச்சியில் பார்த்தீங்களா, கொச்சியில் எரிஞ்சு எத்தனை நாள் எரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இல்லை, கொட்டி வைப்பானுங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே கொண்டு போடுறது, போகிற கடை இருக்காது. அப்புறம் நெருப்பு வைப்பாங்க, திடக்கலையெல்லாம் அதை பண்ணுறவாங்க. வாயில் சொல்லலாம், செய்கிறது கஷ்டம். ஏன்னா பெரிய பெரிய சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை 1000 டன்னாக வருது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாங்க, ரொம்ப கஷ்டம். அப்புறம் அது மாதிரி ரொம்ப அதிகமாக சேர்ற போது கிட்னி வந்து ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. கிட்னி வந்து செயல் இழந்துடும், சரியாக செயல்படாது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது உண்டாகும், இது கிரியேட்டின் அதிகமாகும், பிளட் யூரியா அதிகமாகும். ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா ஒன்றும் நம்மளுடைய கையெல்லாம் வீங்கி, ப்ரெஷர் ஏறிடு, மூஞ்சியெல்லாம் வீங்கி, ரத்த சோகை வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டயாலிஸ் பண்ண சொல்லிடுவாங்க. டயாலிஸு அதே நாளைக்கு ஓரளவு தான் பண்ண முடியும். டயாலிஸ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வந்து அடுத்த யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் ஆரல் கிட்னி கொடுத்தாங்கன்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்றி வைக்கணும். கிட்னி மாற்றி வச்சு அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி மருந்துலாம் ஆயுசுக்கு சாப்பிடணும், பத்தியமாக இருக்கணும். அது மாதிரி கிட்னி மாறணும். அதில் இது நம்ம அமர்ந்து செஞ்சு சாப்பிட்றோம், அந்த கிட்னி வெளியில் பெரும்பாலும் வராது, உடம்பு நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது அவசரத்தில் சில பேர்த்துக்கு இதெல்லாம் வரும். இந்த கொரோனா பீரியடில் வந்து கொரோனா வந்தால் கிட்னி பாய்ச்சிரும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு கிட்னி மாற்றி ஆகணும். மற்றவங்களுக்கு வந்து வராமல் தடுத்துக்கலாம். உணவு இதுலேயே அது உண்டான உணவு மற்ற முறைகளாக இருக்குது, சில மருந்துகளாக இருக்குது, அதெல்லாம் கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அது அடுத்தது வந்து கிட்னியில் கல் வருவாங்க, ரீனல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. கல் வந்து இப்போ கால்சியம், ஆக்சலேட்டு இது மாதிரி நிறையா மினரல்ஸ்னால அந்த கல் வரும். அந்த கல் வந்து கிட்னியில் இருக்கிற வரைக்கும், அந்த கிட்னிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் வலி இருக்காது. கீழே இறங்கிச்சு அப்படின்னா யூரிட்டர்னு அந்த நீர் கிட்னியில் வரக்கூடிய ஒரு டியூப் இருக்கும், யூரிட்டர் அப்படின்னா அதுலேருந்து வந்து பிளட்டரில் ஜாயின் ஆகும். அதாவது சிறுநீரக பை இருக்குது கீழே அடியில், அது வந்து ஜாயின் ஆகும். அதில் வந்து அடைச்சது அப்படின்னா பயங்கரம் வலி எடுத்துரும். பிரசவ வலியோட எச்சா வலிக்கு வாந்தி வரும், போட்டு துடிப்பாங்க. உடனே ஊசி போட்டு வலியை குறைச்சிடலாம். அது லேசாக இருந்ததுன்னா மருந்து இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம கரைச்சிடலாம். அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை காலில் எடுத்துருவாங்க. அதுக்கு அது ஒரு இதுங்க. அப்புறம் அதுக்கு வந்து இந்த அமிர்த செஞ்சியில் முதல்ல ஒழுங்காக குடிச்சு தண்ணி நிறையா குடிச்சிட்டு வந்தோம்னா கல் உண்டாகாது. அதுக்கு அவங்க அமிர்த செஞ்சு தடுக்குது. வந்த முறை கொடுத்துட்டு உடனே வயசில் மருந்துகளாக இருக்குது, கல்லை கரைச்சிக்கலாம். பித்தப்பை கல்லாக இருந்தாலும் சரி, கிட்னி கல்லாக இருந்தாலும் சரி, அதை சீக்கிரம் கரைச்சிக்கலாம். அது மாதிரி இது வந்து அப்புறம் சாப்பிட்றோம். சிறுநீரில் அந்த கிருமியெல்லாம் வரும், அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அமிர்த செஞ்சு சாப்பிட்டு தண்ணியில் நிறைய குடிச்சா அந்த இன்ஃபெக்ஷன் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுதில்ல, உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிற போது கிருமியெல்லாம் எந்த கிருமியும் நம்ம அதிகமாக பாதிக்காது. அது ஒரு இதுங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம ஒழுங்காக சாப்பிட்ற போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பை கோளாறுலாம் நிறையா வரும். சில பேருக்கு தூரம் சரியாகாது, மாதம் ஆகாது, விட்டு ஆகும், இல்லைன்னா முன்னாடி ஆயிரும், மாதம் 2 ஆகும். தூரம் ஆகிறது வயிற்று வலி வரும், நிறைய அப்படி பீரியட்ஸ் பெயின்பாங்க, அது வரும். எக்ஸசிபிலிட்டி அதிகமாக தூரமாக போகும், கம்மியாக போகும். அப்புறம் பிசிஓடின்னு ஒன்று இருக்குது, அதாவது பெத்த இதில் சினைப்பை இருக்குல்ல, ஓவரியில் சின்ன உள்ள சின்ன கட்டி மாதிரி, நீர் கட்டி மாதிரி இருக்கும். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்பாங்க, பிசிஓடி. அது இருந்தால் தூரமே ஆகாது. சின்ன வயசுலேயே இருந்தால் தூரமே ஆகாது. தூரமாகலைன்னா கற்பம் தரிக்காது, குழந்தை கிடைக்காது. அதுக்கு வந்து நான் அமிர்த செஞ்சு கொடுத்தோன்னா 2-3 மாதத்துலேயே சரியாயிடுது. திரும்ப வந்து பீரியட்ஸ்லாம் ரெகுலர் ஆகிடுது, அந்த முட்டையெல்லாம் நல்லா உற்பத்தி ஆகுது, இதெல்லாம் ஆகுது. அப்போ அவங்களுக்கு வந்து திரும்ப குழந்தை கிடைக்கும், அது மாதிரி பண்ணிடுது. அப்புறம் சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தூரம்லாம் சரியாகும், எல்லாம் நல்லாவும். முட்டை வந்து ஆரோக்கியமாக இருக்காது, முட்டையில் வந்து டிஃபெக்ட் இருக்கும். முட்டையில் வந்து அது வந்து சரியில்லை அப்படின்னா கருத்தரிச்சாலுமே கலைஞ்சிரும், டிஃபெக்டிவ் எக்ஸு அது மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம அமர்ச்சி செஞ்சு கொடுக்குற போது அந்த டிஃபெக்டிவ் எக்ஸ்லாம் நார்மல் ஆகிட்டா கன்சீவ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் குறைவாக இருக்கும். சில பேர்த்துக்கு விந்து அணுக்கள் குறைவாக இருந்தது அப்படின்னா அப்போ குழந்தை கிடைக்காது.
அப்போ நம்ம இதை கொடுத்தோம்னா உயிரணுக்கள் வந்து அதிகமாக சுரக்கும், அதிகமாக எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் வந்து 60 மில்லியன் சொல்கிறாங்க, 60 மில்லியன் இருக்கணும்னு. அப்புறம் சில பேர்த்துக்கு ரொம்ப கம்மியாக வந்துடும். அப்புறம் 60 மில்லியன் எண்ணிக்கை இருந்தாலுமே நிறைய இது வந்து மொட்டிலிட்டி இருக்காது, மூமெண்ட் இருக்காது, அசையாமல் அப்படியே இருக்க பண்ண மாட்டோம். அசையாமல் இருந்ததுன்னா அது விந்தணுக்கள் அசைஞ்சு போய் தானே முட்டை கருப்பைகள் உள்ளே போய் அந்த முட்டை வழியே உள்ள நுழையணும். மொபிலிட்டி நல்லா இருக்காது, மொபைலாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஸ்லக்கேஸாக இருக்கும், மெதுவாக நகரும், அதெல்லாம் கதைக்கு ஆகாது. அப்போ வந்து நம்ம அமிர்தம் கொடுத்தோம்னா மொட்டிலிட்டி நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், வேகமாக போகும். அது மைக்ரோசோல் பார்த்திங்கன்னா தெரியும். அது ஒன்று. அப்புறம் அதுலேயே வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கும், சிலது வந்து ஹெட் இருக்காது, சிலது டெயில் இருக்காது, டெயில் தான் நினைச்ச முடியாது, ஹெட் இல்லைன்னா உயிர் இல்லை, அது மாதிரி நிறைய இருக்கும். டிஃபெக்டிவ் இது ஸ்பேம்ஸ் அது மாதிரி இருக்கும். அப்புறம் இது மாதிரி ஸ்பேம் சம்மந்தப்பட்ட எல்லா குறைகளையும் நீக்கி அதையும் சரி பண்ணிடுது. அப்போ வந்து 2 பேர்த்துக்கு குறையில்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடச்சிடும். மக்கள் செல்வம் வந்து பஞ்சமே இல்லை, நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம வந்து பஞ்சகவிதை வந்து ரொம்ப உபயோகமாக பயன்படுத்தலாம். கூட மற்ற துணை மருந்துலாம் தேவையில்லை, நம்ம இது பண்ணிக்கலாம். உணவு கட்டுப்பாடு சில உணவுகள்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ குடல் வயிறு சம்மந்தமாக இருக்கிற எல்லா உறுப்பையும் நாம் பார்த்தோம். அடுத்தது வந்தீங்கன்னா நுரையீரல். நுரையீரலுங்கிற போது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் மேலேருந்து வரலாம், மூக்கு, தொண்டை, அப்புறம் மூச்சு குழாய், நுரையீரல். இதில் வந்து ஃபஸ்ட்டு மூக்கு பார்த்தீங்கன்னா, மூக்கு வந்து சில சமயத்தில் சதம் வந்து அடைக்கும், சில பேர்த்துக்கு அலர்ஜி இருக்கும், ஒவ்வாமை இருக்கும். ஒவ்வாமை இருந்ததுன்னா ஒரு காற்று புகை சுத்தமாக காற்றை சுவாசிச்சோம்னா தும்மல் வரும், சளி வரும், டஸ்ட்டு, தூசு இதெல்லாம் பாருங்க. இப்போ வந்து காட்டன் மில்லாம் இருக்குது, இல்லை மாவரைக்கிற மில்லாம் இருக்குது, சில இடத்துல தூசு நிறையா இருக்கும், செவன் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. தூசு நிறையா இடத்துல போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மூக்கு அடைக்கும், மூக்கில் தண்ணி, சளி ஒழுகும், தும்மல் வரும். இது அமிர்தம் செஞ்சு கொடுத்தோம்னா எதுவும் வராது, எல்லாம் சரியாயிடும். ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு நிறையா ஆஸ்மாவில் இருக்கும், ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு 2-3 மாதத்துலேயே ஆஸ்மா குணப்படுத்திடலாம். அதுக்கு சில துணை மருந்துகள் மற்ற இதெல்லாம் வந்து உணவு கட்டு மாற்றம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அது நல்லாயிரும். அப்புறம் தொண்டையில் புண்ணு வரும், தொண்டையில் வலி வரும், சைனஸ் வரும், இங்கெல்லாம் நீர் கோத்துக்கு மேலே எல்லாம் சைனஸ் எல்லாம் இருக்காது, நீர் கோத்துக்கிட்டாலும் தலைவலி வரும், ரொம்ப தீரா தலைவலி வரும், அதையும் சரி பண்ணிடுது. அடுத்து வந்து தொண்டையில் பெரிய உள்ள புண்ணெல்லாம் இருக்கும், அதையும் அடிக்கடி புண்ணு வந்தாலும் நோய் சக்திலாம் புண்ணு வரும். அப்போ சாப்பிடுவோம், அந்த புண்ணெல்லாம் வர்றது எல்லாம் அறியிரு. அப்புறம் நுரையீரலுக்கு வந்தீங்கன்னா நுரையீரலில் வந்து சரியாக சுருங்கி வரியாது, சுருங்கி வரியாதுலாம் உங்களுக்கு நிறைய சிக்கல் வரும், ஆக்சிஜன் பத்தாத உடம்புக்கு. அது வந்து நுரையீரலில் வந்து அந்த சுருங்கி வரிக்கூடிய தன்மை எலாஸ்டிசிட்டி போயிடும். அப்போ வந்து நம்ம அதை அமிர்தம் தொடர்ச்சியாக ஒழிச்சோம்னா அது சரியாயிடும். நுரையீரலில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யும். நுரையீரல் நல்லா வேலை செஞ்சால் தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைச்சா தான் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் ராக்கெட் அடுப்பில் போடுறாங்க, ராக்கெட் அடுப்பில் வந்து நம்ம சும்மா அடுப்பில் லேசாக எரியுது. ராக்கெட் அடுப்பில் வந்து சைடில் ஒரு சின்ன ஃபேன் வச்சுருக்கிறேன், அது ஓடிச்சுன்னா உள்ள காற்று அடிக்க நெருப்பு நல்லா எரியுது, புகை வராமல் நல்லா ப்ளூ கலரில் எரியுது. நம்ம இது கேஸ் அடுப்பு மாதிரி அது மாதிரி நுரையீரலில் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்து நல்லா இருந்ததுன்னா உடம்புக்கு வந்து நல்லா சக்தி கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் நல்லா கிடைச்சா தான் எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். உணவு மாதிரி ஆக்சிஜன் அது மாதிரி அதை வந்து இது சரி பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பு வந்து இருதயம். இருதயத்தில் பார்த்திங்கன்னா இருதயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வருவேன். இருதயத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரத்த குழாயில் அடைச்சிருந்தது கொரோனரி ஆர்டரி டிசீஸ், சிஏடின்னு சொல்லுவாங்க. அதில் அடைப்பு இருந்தது அப்படின்னா, கொழுப்பு கட்டி அடைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ இந்த அமிர்தம் சாப்பிட்ற போது இருதயத்தில் ரத்த குழாயெல்லாம் அடைப்பு வராதுங்க. அடைப்பு இல்லைன்னா அந்த மாரடைப்பு வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும், பம்பிங் குறைஞ்சி போயிடும். பம்பிங் குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு என்ன எஜெஸ்டன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 50க்கு மேலே இருக்கணும். நம்ம சாதாரணமாக எல்லாத்துக்குமே 60% மேலே இருக்கும். இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன வயசில் அத்லெட்ஸ்லாம் ஓடுறாங்கல்ல, அவங்கள உடம்பு நல்லா வச்சுருக்கலாம், அவங்களாம் 90% மேலே இருக்கும். நமக்கெல்லாம் சாதாரணமாக 60% குறையாமல் இருக்கும். 60% குறையாமல் தான் நடக்கிறபடியே இது இருக்காது, ஓடினா மட்டும் இழப்புவாங்க. அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சினா சில பேர்த்துக்கு 30% வந்துடும். 30% வந்துன்னா ஒரு 10 அடி எடுத்து வச்சாலே இழப்புவாங்க, வேகமாக நடக்கலாம் முடியாது. அது மாதிரி என்னுடைய நோயாளி ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காருங்க. அவர் வந்து 85 வயசு ஆகிட்டுது. 85 வயசாகி அவருக்கு வந்து இது மாதிரி கார்டியக் ஃபெயிலியர் வந்துட்டுது, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர்னு அதை சொல்லுவாங்க. அதை அப்புறம் எஜெஸ்டன் ஃப்ராக்சர் கார்டியோகிராம்லாம் பார்த்தோம்னா
எஜஸ்டன் ப்ரைஸ் வந்து 30% வந்துட்டது. ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு கோயம்புத்தூர்லாம் பாட்டு எல்லா டாக்டர் பாட்டும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யார் டாக்டர்லாம், இதுக்கு மேலே அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீங்கள் வந்து பாத்ரூம் பக்கத்துலேயே கட்டில் போட்டு படுத்துக்குங்க, 4 எட்டில் பாத்ரூம் போய்ட்டு மோசம் யூரின் போனால் போயிட்டு வந்து கம்முன்னு படுத்துங்க, நடக்காதீங்க, நடந்த இழப்பு போகிறோம், இப்படியே கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிக்கலாம், ஒரு 5 மாதம் ஓட்டிக்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க. அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு மருந்து இல்லை, அலோபதியில் மருந்து இல்லை. ஹார்ட்டில் வால்வு போனால் இது பண்ணிக்கலாம், நடப்பு இருந்துன்னா நம்ம பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மருந்து மாத்திரம் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்லாம், அப்புறம் ஹார்ட் அதுக்கு மேலே காய்ச்சினா போயிடும். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் அமர செஞ்சு கொடுத்தோம். அமர செஞ்சு கொடுத்து சாப்பிட முடியே அப்புறம் ஒரு மாதத்துலேயே நல்லா தெம்பாயிட்டு அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அப்புறம் பார்த்தா ஹெச்எஸ்எஸ் ப்ரைஸில் 50% மேலே வந்துட்டுது. அப்புறம் திரும்ப கோயம்புத்தூர் போனால் ஹார்ட் டாக்டர் பார்த்து என்ன இன்னும் ஈரோடு இருக்கீங்களா, என்னையா நீ இன்னும் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு அவர் ஹார்ட் டாக்டர். அவருக்கு ஒரே ஆச்சரியம். சொல்ல முடியும், சரிங்க அதே சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன வந்து ஒரு கிராமத்தில் வந்து அங்கே எல்லாம் கொஞ்சம் வறட்சியான பகுதி, கரூர் பரமத்தி பக்கமெல்லாம் அங்கே வந்து அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். செம்மறியாடு அங்கெல்லாம் செம்மறியாடு அதிகமாக விட்டுருப்பாங்க. காட்டிலலாம் வரக்காட்டை இது வறட்சியான காட்டிலெல்லாம் வேலி அடைச்சிருப்பாங்க, இல்லை செம்மறியாடு தான் அதை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ 95 வயசு ஆகுது. இந்த 10 வருஷமாக அமிர்தசஞ்சீவி மட்டும் தான் சாப்பிட்றாரு. ஆங்கில மருத்துவம் எதுவுமே இல்லை. உடம்பு நல்லா இருக்கார், நல்லா வேலையை நல்லா செய்கிறாரு, ஆடு மேய்க்கிறவங்க. 95 வயசில் எவனும் நம்ம ஆடு மேய்ச்சான், மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். அது மாதிரி இந்த அமிர்தசஞ்சீவி அத்தனை வேலை செய்யுது. அதனால் இதை சாப்பிட்டோம்னா இதயத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. இந்த வால்வு கோளாறாகாது, ஃபெயிலியர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, பைபாஸுக்கு நீங்கள் போக வேண்டாம், செலவு பண்ண வேண்டாம். அதனால் வந்து இது ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா இருதய சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் நல்லாயிருக்கும், சரியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்னங்க கொழுப்பு சத்து வந்து அசைவம், எண்ணெய் பலகாரம் இது மாதிரிலாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், இல்லை தவிர்த்துடணும்.